அனைவருக்கும் வணக்கம். கொஸ்டின் நம்பர் 77 ஒரு சினாரியோ குடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டின் குடுத்துருக்காங்க. என்ன சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "A citizen has sent an email to a government agency requesting information about a public program. The agency's policy is to respond with official letters." ஒரு சிட்டிசன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சிக்கு ஒரு மெயில் அனுப்புறாரு. என்னன்னா, ஒரு பப்ளிக் புரோகிராம பத்தி இன்ஃபர்மேஷன் கேட்டு. ஏஜென்சியோட பாலிசி என்னன்னா, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அஃபிஷியல் லெட்டர் மூலியமா ரெஸ்பாண்ட் பண்ணணும். இதுதான் சினாரியோ. இப்போ கொஸ்டின் பாருங்க. Which of the following action best demonstrate adherence to official correspondence procedure? எது வந்து ஒரு என்ன சொல்றது? பொருத்தமான நடவடிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. அஃபிஷியலா பொருத்தமான நடவடிக்கை. கீழ நமக்கு 2, 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 4, 5 ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அதுல 2 கரெக்ட்டா இருக்கு, 1 கரெக்ட்டா இருக்கு. இந்த மாரி நெறைய கரெக்ட்டா இருக்கு. ஓகேவா? இப்ப அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ்ன்னு நான் ஒரு நோட்ஸ் குடுத்திருந்தேன். கம்ப்ளீட்ஸ் நோட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு நான் குடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் கரஸ்பாண்டன்னா என்ன? ஃபர்ஸ்ட் அது இம்பார்ட்டன்ஸ் அதோட அஃபிஷியல் கரஸ்பாண்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு? லெட்டர் ஃபார்மேட்டு, மெமோஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நோட்டீஸு, சர்க்குலரு, ரிப்போர்ட்டு, மெயில் ஆர்டர்ஸ் இது எல்லாமே என்னது? இந்த மெயிலுங்கிற விஷயம் அங்க வந்திருக்கா? அதனால தான் சொல்றேன். ஸோ எல்லாமே இது உள்ளடக்கியது தான். ஃபார்மல் அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாமே வருது. ஒரு லெட்டர் இருந்தா அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறதுக்கு தனியா குடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளோட ஒரு லெட்டர் ஃபார்மேட்டே குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் என்ன மீனிங் அப்படிங்கிறத குடுத்துருக்கேன். இதெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தா போய் கேட்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. ஓகேவா? பட் ஆனா இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து சாதாரணமா ஒரு நாகரிகமான அப்ரோச் எதுன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் பாருங்க. ரிப்ளையிங் டூ த இமெயில் வித் எ பிரீஃப் ஃபார்மல் ரெஸ்பான்ஸ். அந்த நடவடிக்கையில முதல் நடவடிக்கை என்ன இருக்கலாம்னா, அதுக்கு ரிப்ளை மெயில் அனுப்புறது. ரொம்ப தெளிவாவும், ஃபார்மலாவும் ரிப்ளை மெயில் அனுப்புறது. இது ஓகே இருக்கட்டும். 2வது காலிங் த சிட்டிசன் டூ புரொவைட் த இன்ஃபர்மேஷன் ஓவர் த ஃபோன். சிட்டிசன கூப்ட்டு என்ன செய்றது? ஃபோன்லயோ அல்லது வர வச்சோ இன்ஃபர்மேஷன் குடுக்குற மாரி ஒரு ஆட்டிட்யூட். இது சொல்லியிருக்காங்க. சி டிராஃப்டிங் எ ஃபார்மல் லெட்டர் ஆன் லெட்டர் ஹெட் இன்க்ளூடிங் ஆல் நெசசரி எலிமெண்ட்ஸ் அண்ட் மெயிலிங் இட் டூ த சிட்டிசன். ஒரு பக்காவான லெட்டர் ஃபார்மேட் டிராஃப்ட் பண்ணி, அதுல எல்லா எலிமெண்ட்ஸையும் குடுத்து ப்ரொசீட் பண்றது தான் சி. ஃபார்வர்டிங் த சிட்டிசன்ஸ் இமெயில் டூ அனதர் டிபார்ட்மெண்ட் வித்தவுட் எ ரெஸ்பான்ஸ். எதுவுமே பண்ணாம அத அப்படியே வேற ஒருத்தனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறது. ஸோ இப்ப இந்த 4ல இருந்துமே ப்ராப்பரான ஒரு 2 ரீசன் என்னன்னா, ஏவும், சியும் தான். நம்ம படிக்கும்போது தெரியுது. ஒரு நாகரிகமான ஒரு ரெஸ்பான்சிபிள் ரிப்ளை அதான். ஏன்னா, ஒண்ணு மெயில்ல பிரீஃபா, ஃபார்மலா ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். இல்ல லெட்டர் ஃபார்மேட் மூலியமா நம்ம என்ன செய்யலாம்? அனுப்பலாம். அவங்க கேட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு அனுப்பலாம். இது 2 தான். ஸோ இது நமக்கு படிக்கும்போதே தெரியுது. ஸோ இந்த ஆப்ஷன் ஏ அண்ட் சிங்கிறத ஒரு காமன் நாலேட்ஜ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆனா இந்த அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ என்னைக்குமே நம்ம ஏன் படிச்சுக்கணும் அப்டின்னா, இன் டெப்த்தா போய் கேட்கும்போது இந்த மெட்டீரியல்ல இருந்து நம்ம ஆன்ஸர் பண்றதுக்கு உதவும். ஓகேவா? இன் டெப்த்தா போய் கேட்கும்போது, இந்த மெட்டீரியல் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கொஸ்டினுக்கு காமன் நாலேட்ஜ் இருந்தாலே போதும். ஈஸியா ஆன்ஸர் பண்ணியிருக்கலாம். ஏவும், சியும் தான் அப்டின்ட்டு. ஓகேவா? ஏன்னா எந்த கால் பண்ணி கூப்பிடுறது, ஃபோன்ல கூப்பிட்டு பேசுறது இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது ஃபார்மலும் கிடையாது. அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸும் கிடையாது. ஓகேவா? அதே மாரி வித்தவுட் ரெஸ்பான்ஸே இல்லாம நடந்துட்டாலும், அது எப்படி அஃபிஷியல் கரஸ்பாண்ட் ஆகும்? ஸோ அப்ப 2 ஆன்ஸர் நம்ம என்ன செஞ்சிடலாம்? நெக்லெக்ட் பண்ணிறலாம். ஓகேவா? ஸோ 77க்கு ஏ, சிங்கன்னு ஆன்ஸர் கரெக்ட்டா நம்ம ஈஸியா என்ன சொல்றது? அந்த பொது புத்திய வச்சே நம்மளால ஆன்ஸர் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.